அனைவருக்கும் விக்டேட்டருடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே இந்திரா காந்தி சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப் ஃபார் 2024 நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது தொழில்முறை அல்லாத முதுகலை பட்ட படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான உதவித்தொகை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதனுடைய நன்மைகள், இதனுடைய சிறப்பம்சங்கள்: நேரடியாக வங்கியில் பணம் பரிமாற்றம் செய்யப்படும். ஆண்டுக்கு 36,200 ரூபாய், ஆக மொத்தம் 2 ஆண்டுகள் வழங்கப்படும். விண்ணப்ப கட்டணம் இல்லை. ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். இப்போ இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டு. இந்த காணொலியிலே எலிஜிபிலிட்டி என்ன, பெனிஃபிட் என்ன, எவ்வாறு அப்ளை பண்ணுவது, இதனுடைய வழிமுறைகளை குறித்து இந்த காணொலியிலே காணலாம். இது ஆன்லைனில் அப்ளை செய்ய வேண்டும். இதனுடைய இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ளூ கலரில் லாஸ்ட் காலத்தில் கொடுத்துருக்கு பாருங்க, scholarship.gov.in. அதுதான் இணையதள. இப்போ வாங்க இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 36,200 ரூபாய் 2 வருஷத்துக்கு, ஆக மொத்தம் ஒரு மாதத்துக்கு 3,100 ரூபாய் கிடைக்கும். டியூஷன் ஃபீஸ் கவரேஜ் ஆஃப் 2 years நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் டைரக்டாக பேங்க்கில் உங்களுக்கு போட்டுருவாங்க. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட். இப்போ நான் இம்பர்சன் லாட்ஜிங், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் கிடையாதுங்க. இன்னொன்று, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்க முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 3,000 பேருக்கு கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு? 3,000 பேருக்கு கொடுக்குறாங்க. இதனுடைய போர்ட்டல் எங்கே இருக்குது? என்எஸ்பி போர்ட்டல், நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் தெரியும். யார் அப்ளை பண்ணலாம்? ஃபுல் டைம், ஃபஸ்ட் இயர், மாஸ்டர் டிகிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க பண்ண வேண்டும். இதில் ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் பண்ண வேண்டும். ரைட்டுங்களா? அதாவது கேர்ள் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இது இப்போ நீங்கள் ஜூன் ஜூலையில் சேர்ந்துருப்பீங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எப்போ வரும்? அடுத்து நீங்கள் ஜனவரியில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்குள்ளே அவ்வளோதான். அதுக்காகத்தான் அது ஒரு விழிப்புணர்வு காணொலி தான். வரப்போகிற ஸ்காலர்ஷிப்புக்கான இதுதான், ரைட்டுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. அது ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருக்கணும். ஹாஸ்டல் சார்ஜ், மெடிக்கல் சார்ஜ் இதெல்லாம் கிடையாது. வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பும் வாங்கிடக்கூடாது, சரிங்களா? டிஸ்கன்டினியூ பண்ணக்கூடாது. டிஸ்கன்டினியூ பண்ணால் நீங்கள் பணத்தை திரும்ப கட்ட வேண்டியது வந்துடும், சரிங்களா? இதில் 35 மார்க்கு நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். 55 மார்க் எடுத்திருக்க வேண்டும். ஸ்பெஷல் சேலஞ்சு எடுத்திருக்க வேண்டும். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, முதல் எலிஜிபிலிட்டி சிங்கிள் கேர்ள் சில்ட்ரனாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட் இயரு ரெகுலரு கோர்ஸு, பிஜி கோர்ஸ் படிக்க வேண்டும். ரெகனைஸ் யூனிவர்சிட்டியாக இருக்க வேண்டும். இப்போ ரெண்டாவது இஃப் எ ஃபேமிலி ஹேஸ் போத் எ பாய் அண்ட் கேர்ள் தென் டாட்டர் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஸ்காலர்ஷிப். இப்போ நல்லா கவனிங்க, எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்கணும். சிங்கிள் சைல்டுனா ஒரே குழந்தையா இருக்கணும், அதுவும் பெண் குழந்தையா இருக்கணும். ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது. இப்போ ஏற்கனவே 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணணும், சரிங்களா? ரைட், ஓகே. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நாட் எலிஜிபிள். நான் மீண்டும் ஓகே. இப்போ அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்? இன்கம் அண்ட் கேஷ் சர்டிஃபிகேட், 2 அட்மிஷன் டாக்குமெண்ட், பேங்க் அக்கௌண்ட், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சிக்னேச்சர் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, காலேஜில் கொடுத்த ஸ்டூடெண்ட் ஐடி. அடுத்து ரெண்டாவது ஒரு சிறப்பான விஷயம், கவனமாக செய்ய வேண்டிய விஷயம், 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் சிங்கிள் சைல்டு தான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு, கெஜெட்டட் ஆஃபீஸர் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சர்டிஃபை பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுங்க. அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துட்டேன். ஹோம் பேஜ் என்எஸ்பி ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் அடுத்து இந்த பாருங்கள். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா என்எஸ்பியில் நீங்கள் போய்க்கலாம். இதில் வியூ ஆல், நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னால் ஒரு ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணி 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா கவலை இல்லை. பண்ணலைன்னா ஓடிஆர் அப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஆரம்பிக்கணும். எவ்வாறு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டோம்ல, இப்போ பாருங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்.
அப்புறம் உங்களுக்கான ஐடியும் பாஸ்வேர்டையும் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்எஸ்பி போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸை ஒன்றா நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். அகாடமிக் டீட்டெயில்ஸு, பேர், அது கம்யூனிட்டி எல்லாத்தையும் டீட்டெயில்ஸை இது பண்ணணும். அப்புறம் ஒன்றா அப்லோட் பண்ணணும். இப்போ ஃபைனலி சப்மிட் கொடுக்கணும். அன்பு மாணவர்களே, இதில் வந்து SC/ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெரிட் கேண்டிடேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து இதை எவ்வாறு ப்ராசஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்எஸ்பி போர்ட்டலில் போய் ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்து ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்த உடனே அதையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுவீங்க. அதான் நான் மீண்டும் விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரு தடவை சரி பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். அப்ளிகேஷன் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும். ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் UGC வெப்சைட்டில் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ இன்கம்ப்ளீட் இல்லாமல் நீங்கள் கவனமாக நீங்கள் இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். ஜனவரி 17, ஜனவரி 31 லாஸ்ட்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் வெரிஃபிகேஷன் ஜனவரி 31. ஆகவே இவங்க நீங்கள் யார் நீங்கள் 2024 ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணணும்? 2025 வர்ற காலங்களில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஸ்கிரீனில் தெரிகிற வருஷம் வந்து அதுக்கு முன்னால் வருஷம் ஜாயின் பண்ணவங்க. சரிங்களா? 2023 ஜூனில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ 2024 ஜூனில் ஜாயின் பண்ணீங்கன்னா ஜனவரி 25 வந்தோன்னு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆகவே அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நீங்கள் இந்த பெண் குழந்தைகளுக்கான மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ள இந்த உதவித்தொகையை நீங்கள் மறக்காமல் பிறருக்கு பகிர்ந்தளியுங்கள். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். இப்பொழுதே தயாராக இருங்கள். வருங்காலங்களில் ஜனவரி 2025 நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. சரிங்களா? இது போன்ற கல்விசார் காணொளிகளை கண்டு மகிழுங்கள், பகிர்ந்து பயன்பெறுங்கள். நீங்கள் பிறருக்கும் பகிருங்கள். இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி. சம்பத்குமார், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்குகிறது. சரிங்களா? இதை சேவையாக செய்து வருகிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த காணொளியை, இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் சம்பத்குமார்.